நம்ம ஒர்க்கிங் பிளேசஸ்ல ஏற்படக்கூடிய டிமாண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இது வரைக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம், அதை எப்படி நம்ம பெட்டரா பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி சில சஜஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சில சுச்சுவேஷன்ஸ் சொல்றேன். உங்க பாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணாம உங்களை வந்து அடிக்கடி ஓவர் டைம் ஒர்க் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல். ஆனா உங்களுக்கு இன்னும் ஒர்க் தராங்க, நீங்க இதையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க, எப்படியாவது கொஞ்சம் ஃபாஸ்டா முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வேலை தெரியாது, ஆனா உங்களுடைய சுப்பீரியர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கஷ்டப்பட்டுனாலும் படிச்சுக்குங்க, இதை நீங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. வாட் வில் யூ டூ? இப்ப இந்த 3 சுச்சுவேஷன்ஸ்லயுமே வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பீப்புள் ப்ளீஸர்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரையுமே நோகடிக்க கூடாது, யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், யார் என்ன சொன்னாலும் செய்யணும், கெட்ட பேர் வாங்கிடவே கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. நம்மள எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்க என்ன அடிச்சாலும் தாங்குவாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் செய்வாங்க. இஃப் யூ ஹேவ் டு சே நோ, ப்ளீஸ் சே நோ. நான் பார்த்த ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மி. எந்த பர்டிகுலர் ஒர்க்குக்காக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேலையை செய்வாங்க, அவங்களுடைய பாணியில செய்வாங்க, போயிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொன்னீங்களோ சிரிப்பாங்க, முடியாது, தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு தெரியாது, என்ன செய்ய முடியும், தெரியாதவங்களும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. 5 பேர்லும் ஒன்னாவா இருக்கு. ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு முடியலையா, அடுத்தவங்களை வச்சு நம்ம வேலை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நோ சொல்ல வேண்டிய இடங்கள்ல நம்ம நோ வந்து கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அந்த நோ அப்படின்ற வார்த்தை வந்து மெயினா எதை வந்து அவங்களுக்கு குறிக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய லிமிட் எது, இதுதான் என்னுடைய லிமிட், இதை தாண்டி நீங்க என்கிட்ட வர முடியாது, கேட்க முடியாது அப்படின்றத நம்ம வந்து கிளியரா அவங்களுக்கு புரிய வச்சிடணும், நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சிடணும். தட் இஸ் ஒன் திங். இந்த நோ சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டெவலப்டு. அவங்க அப்படிதான், அவங்க வந்து இதெல்லாம் செய்வாங்க, இந்த காரியங்கள்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்னொன்னு, நாள் முழுக்க ஐயோ நான் இவ்வளோ செய்யணுமே இவ்வளோ செய்யணுமே அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷன், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். So wherever you have to say no, especially in working places, in formal situations, we have to say no.